ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு சூப்பரான கடாய் பன்னீர் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாமா? வாங்க. ஒரு பேனை சூடு பண்ணி அதில் ஒரு ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு ஸ்பூன் மல்லி, ஒரு 4 கிராம்பு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஏலக்காய். இதை லைட்டாக நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஸ்பைசஸை பொடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு மிக்ஸி ஜாரில். நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி சாப் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன்ஸை லைட்டாக நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நம்ம இப்போ ஆனியன் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு. அடுத்து அதே கடாயில் இன்னும் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகா, நான் இப்போ க்ரீன் கலர் குடமிளகா யூஸ் பண்ணுறேன், நீங்கள் வேறு என்ன கலர்னாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ குடமிளகாவும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் நல்லா கொஞ்சம் திக்காக கொஞ்சம் பெரிய பெரிய க்யூப் சைஸாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும். ஸோ இப்போ நம்ம பன்னீரும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு. பன்னீர் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் 2 சைடும் எல்லா சைடும் கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனிஷாக வர்ற மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டோன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் டிஷ்ஷு, சாப்பிட்றதுக்கும் தான். ஸோ இந்த மாதிரி லைட்டாக கோல்டன் ப்ரௌனுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி பன்னீர், குடமிளகா, ஆனியன் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, கலர்ஃபுல்லாக. நெக்ஸ்ட் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக சீரகம் போட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸை போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஆனியன்ஸ் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஸோ ஆனியன் இப்போ கொஞ்சம் ஓரளவு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆனியனும் கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆனியன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாமே ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ஒரு தக்காளியை அதில் ஊற்றி நல்லா கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணுங்கள். அந்த தக்காளி லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வத்தப்பொடி, ஒரு ஸ்பூன் சீரகப்பொடி, ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் அதை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ மசாலா நல்லா வெந்துருச்சு. மசாலா நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் அந்த எண்ணெய் விடும். அந்த எண்ணெய் விட்டதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீர், கேப்சிகம், ஆனியன் இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீர், கேப்சிகம், ஆனியன் இந்த மசாலாவில் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் தயிரில் ஒரு 10 கேஷ்யூ நட்ஸ் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிட்டிங்கன்னா ஒரு ஃப்ரெஷ் க்ரீம் ரெடி ஆயிரும். இப்போ நம்ம ஆல்ரெடி வறுத்து எடுத்து வச்ச அந்த மசாலாவை இதில் போட்டு நல்லா ஒரு கலருக்கு கிண்டிட்டிங்கன்னா சுவையான கடாய் பன்னீர் ரெடி. அப்புறம் என்னங்க, எதுக்காக வெயிட்டிங்? சுட சுட சாப்பாட்லேயும் இதை வச்சு சாப்பிடலாம், இல்லைன்னா சுட சுட சப்பாத்தி போட்டு சாப்பிடுங்க. இது ஒரு பெர்ஃபெக்ட் சைட் டிஷ்ஷாக இருக்குங்க சப்பாத்திக்கும் சாதத்துக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை ஒரு சுவையான ரெசிபியில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.